மகத்தோட காதலே காதலே படத்துக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு படத்துக்கான ரிலீஸ் டேட் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. தமிழ்ல சீரன்னு ஒரு புது படம் அக்டோபர் 4 ரிலீஸ் ஆக போகுது. பிரதர் படத்துக்கான டீசரும் இப்போ வந்துட்டு டீசர் எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. ராஜேஷ் டைரக்ஷன்ல ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் நட்டி, பூமிகா, விடிவி கணேஷ் நடிக்கிறாங்க. படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும். அண்ட் இந்த படத்துக்கான ஆடியோ ஜுக் பாக்ஸும் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு நானியோட சரிபோதா சனிவாரம் படம் செப்டம்பர் 26 நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் ஆக போகுது. தக்லைஃப் படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் இப்போ நியூஸ் வந்திருக்கு. மேபி 1 or 2 days பேட்ச் ஒர்க் மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி மெயின் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க. சூர்யா 44 படம் பொங்கலுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது என்ன ஸ்ட்ராங்கா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அன்அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ படம் பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்கு. அந்த 1%ல மிஸ் ஆனாதான். இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் சென்னையில ஷூட்டிங் ரெசியூம் ஆக போகுது. ஒரு ஜெயிலு செட்டு போட்டு ஷூட் பண்ண போறாங்கன்னு சொன்னேன்ல, அந்த போர்ஷன் தான் இது. சூர்யா 44ஓட நிலவரம் அண்டு கங்குவா ப்ரமோஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யா 44 பத்தி இப்பதான் நான் சொன்னேன். அண்டு கங்குவா படத்தோட ப்ரமோஷன் அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகும். புஷ்பா 2 விடாமுறிச்சு கிளாஷ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா கிளாஷ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது என்னோட கெஸ் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமுறிச்சி மூவில தனுஷ் ஒரு சாங் பாடிருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் எனக்கே புதுசா இருக்கு. அப்படிலாம் எந்த நியூஸும் வரல. வந்தா நான் சொல்றேன். பேச்சு படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரிவ்யூஸ் ஓரளவுக்கு டீசெண்டா வந்துச்சு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் வைஸ் படம் ஹிட் ஆகல. வணங்கான் ரியல் எஸ்டேட்டுக்கு என்னோட சாய்ஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு இந்த மூவிக்குன்னு நல்ல டேட் ஒன்று எனக்கு பெருசா ஒன்றும் மாட்டல. ஒன்னு இந்த படம் பெரிய படத்தோட கிளாஷ் ஆகணும். அப்படி கிளாஷ் ஆகாம ரிலீஸ் ஆனா கூட முன்னாடி பின்னாடி பெரிய மூவிஸ் நிறைய இருக்கு. ஸோ அது வசூலுக்கு நல்லது இல்ல. இந்த வருஷம் வந்தாலே இந்த படத்துக்கு பாதிப்பு தான். பிரசன்னா இப்ப என்ன பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த ஒன்னும் அப்டேட் கிடைக்கல. அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. ரீசெண்டா ஏதோ வெப் சீரிஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்னதா பண்ணிக்கிட்டு இருக்காரு. காந்தாரா 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. காந்தாரா 2க்கான ஷூட்டிங் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. அப்டேட் இப்போதைக்கு அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கங்குவா ரிலீஸ் ஆகி இன்னும் 2 மாசம் இருக்கு. ஸோ படத்துக்கான ஹைப்பை ஏத்துற மாதிரி ஏதாச்சும் அப்டேட் கொடுப்பாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா கொடுப்பாங்க. படத்துக்கு இன்னொரு ட்ரெய்லர் வரும். அண்ட் இப்போ பிரஸ் மீட்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுல படத்துக்கான ஹைப் இன்னும் ஏறும். 2027க்குள்ள பிரபாஸ்க்கு ஒரு 5 மூவிஸை முடிக்க போறத திட்டம் போட்டிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு படத்துக்கான ஷூட்டிங் மினிமம் 4 மாசம் வச்சா கூட அதுல பிரபாஸோட போர்ஷன் 3 மாசம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இடையில சின்ன சின்ன பிரேக் எல்லாம் விடுவாங்க. அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா கரெக்டா வந்துடும். டபுள் ஸ்மார்ட்டோட கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கேன். 20 கோடி கிட்ட தான் வசூல். ஸோ படம் ஃபிளாப்பு. வீரதீர சூரனுக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்துக்கான ஷூட்டிங் சீக்கிரமே இப்போ முடிய போகுது. ஃபுல் ஷூட்டிங்குமே முடிய போகுது. அது சீக்கிரமே அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்டேட் ஒவ்வொன்றா வந்துடும். சாங்கு டீசர் ரிலீஸ் டேட்னு. ஏழாமருவி படத்தோட வசூல் 105 கோடினா படம் ஹிட்டு தானேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கலெக்ஷன் வைஸ் படம் ஹிட்டு தான். இந்த படத்துக்கான ரிவ்யூ மிக்ஸ்டா வந்துச்சு. ஸோ அதனால இந்த படம் ஃபிளாப்னு அந்த சமயத்துல சொல்லிட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு படம் ஃபிளாப்லாம் இல்ல. நேத்திக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல ஒரு படத்துக்கு கூட ரிவ்யூ போடலன்னு சொல்லியிருக்காரு. நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன், ஏதாச்சும் படத்துக்கான ரிவ்யூ வேணும்னா அந்த படம் வரதுக்கு முன்னாடியே சொல்லுங்கன்னு. ஆக்சுவலா இந்த மூவிஸை பார்க்க போற ஐடியாவே எனக்கு இல்ல. நீங்களே யாரும் கேட்கல. அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல நினைச்சு நான் விட்டுட்டேன். ஆனா இப்ப ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிவ்யூ கேக்குறீங்க. நான் லப்பர் பந்து படம் மட்டும் தான் இப்ப பார்த்தேன். அது நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். படம் ஃபுல்லாவே எங்கேஜிங்கா போகும். கண்டிப்பா பார்க்கலாம். எந்த கேள்விக்கான பதில் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வீடியோஸை பாக்குறீங்க. உங்களுக்கு தெரியலங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸுக்கும் லியோவுக்கு சம்மந்தம் இருக்கு. ஆனா ஃபுல்லா ரீமேக் இல்ல. நிறைய விஷயத்த மாத்திருப்பாங்க. அதனாலதான் லியோ படத்தோட ஸ்டார்டிங்லயே ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸுக்கு தேங்க்ஸ் கார்டு போடுவாங்க. கூலியோட லீக்கட் சீன் பத்தி என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி லோகேஷ் சொல்லிட்டாரு. நிறைய பேரோட உழைப்பு இருக்கு. அதை வீணாக்க வேணாம். நீங்க யாரும் அப்படி பாக்காதீங்க. அப்படி தப்பி தவறி பார்த்தா கூட யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. தனுஷோட லைன் அப்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்க. நம்ம சேனல்ல எல்லா பெரிய ஹீரோஸுக்குமே நான் லைன் அப் வீடியோ போட்டுட்டேன். எல்லா வருஷமும் நான் போடுவேன். எந்த வருஷமும் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸாவோ லாங் வீடியோவாவோ எதுலாச்சும் நான் போட்டுருவேன். எந்த கேள்விக்கான பதில் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். தங்களான வந்து பிரேக் யூன் ஆயிருக்கு. அவ்வளவுதான். எபிக்கு ஐமேக்ஸ் இதுல எது பெஸ்ட்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் கிராமத்துல இருக்கேன். சோ 2 ஸ்கிரீன்லயுமே நான் படம் பார்த்தது இல்ல. ஆனா எபிக் தான் பெஸ்ட் நிறைய பேர் சொல்றாங்க. அது என்னன்னு போய் படம் பார்த்தா தான் எனக்கு தெரியும். தங்கல் படம் 154 நாள்ல 1000 கோடி ரீச் பண்ணுச்சுன்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்தேன். அப்புறம் எப்படி 2000 கோடின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் இந்தியாவில ரிலீஸ் ஆனதுக்கும் சைனால ரிலீஸ் ஆனதுக்கும் ஒரு கேப் இருந்துச்சு. இந்தியா ரிலீஸ் டேட் டிசம்பர் 23, 2016. சைனா ரிலீஸ் டேட் மே 5, 2017. சோ சைனா வசூலும் சேர்த்து தான் இந்த படம் 2000 கோடி. எம்சியூல எனக்கு பிடிச்ச டாப் 5 மூவிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. டாப் 5ன்னு கிடையாது. அயன்மேன் இருக்கிற எல்லா பார்ட்டும் எனக்கு பிடிக்கும். வீடியோவை ஒரு 6-7 நிமிஷம் போட சொல்லி கேக்குறீங்க. இது ஏன் தப்பு இல்ல. நான் எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமா படிக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பெருசா வரும். ஆனா நிறைய பேர் ஒரே கேள்வியை திரும்ப கேட்கறதால நிறைய கமெண்ட்ஸ் படிக்க முடியல. அதனால வீடியோவும் சின்னதா இருக்கு. இன்னைக்கு சாட்டர்டேஸ் கேம் உண்டு. இது எந்த மூவிக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.